வெல்கம் டு ட்ரீம் அகாடமி. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நிகழ்தகவு ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். 2 நாணயங்கள் ஒன்றாக சுண்டப்படுகின்றன. 2 நாணயங்களிலும் வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ராபபிலிட்டிக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஏ டிவைடட் பை நம்பர் ஆஃப் எஸ். நம்பர் ஆஃப் எஸ் அப்படின்னு என்னென்னா மொத்த வாய்ப்பு. எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு என் ஆஃப் எஸ் கண்டுபிடிக்கணும். மொத்த வாய்ப்பு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, பக்கம் ஒரு நாணயத்துக்கு எப்போவுமே எத்தனை பக்கம் இருக்குன்னா 2 பக்கம் இருக்கும். ப்ளஸ் எத்தனை நாணயம் சுண்டுறமோ அதை வந்து மேலே போடணும். ஸோ நான் ஒரு நாணயம் தான் சுண்டுறேன். ஸோ என் ஆஃப் எஸ் எவ்வளோ வரும்னா 2/1 வந்து 2 வரும். அடுத்து 2 நாணயம் சுண்டும் போது எனக்கு எத்தனை அந்த நம்பர் ஆஃப் எஸ் கிடைக்குதுன்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் எழுதுகிறேன். ஒரு நாணயம் சுண்டும் போது எனக்கு HT, இன்னொரு நாணயம் சுண்டும் போது என்ன பண்ணுறேன், மறுபடியும் அந்த நாணயத்தை அப்படியே எழுதிக்கிறேன். நான் மேலே வந்து 2 H, கீழே வந்து 2 T போட்டேன்னா அதுதான் வந்து 2 நாணயம் சுண்டப்படுவதற்கான என் ஆஃப் எஸ். இது ஷார்ட்டாக எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இதே 3 நாணயத்துக்குன்னா நம்ம எப்படி எழுதணும்னா, இதை 4 முறை எழுதணும். மறுபடியும் அதை 4 எழுதி மறுபடியும் கச்சா போடணும். அது ரொம்ப சுற்றிக்கிட்டு வரும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, 2 நாணயத்துக்கு பக்கம் எப்போவுமே ஒரு பக்கத்துக்கு 2 பக்கம் தான் இருக்கும். ஸோ 2 போடுறேன். எத்தனை நாணயம் சுண்டுறமோ அது மேலே போடணும். ஸோ 2/2 என்ன கிடைக்குன்னா 4. ஒருவேளை நான் வந்து 3 காயின் சுண்டுறேன் அப்படின்னா, ஸோ அந்த ஒரு பக்கத்துக்கு அதாவது ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் 3 காயின் சுண்டும் போது எனக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 8. ஸோ நமக்கு எப்போவுமே ப்ராபபிலிட்டி அப்படின்னு வந்துட்டாவே என் ஆஃப் எஸ் ப்ராபபிலிட்டி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ். ஸோ என் ஆஃப் ஏ அப்படின்னா என்னென்னா சாதகமான நிகழ்தகவு. அவங்க என்ன கொஸ்டினில் கேட்குறாங்களோ அது. என்ன கொஸ்டினில் கேட்குறாங்க அப்படின்னா, 2 நாணயங்களிலும் வெவ்வேறு முகங்கள் கிடைக்கணும். ஆக்சுவலாக HH ஒரே முகம், நமக்கு இது தேவையில்லை. TH அப்படிங்கிறது வெவ்வேறு முகம், இது ஒன்று. HTயும் வெவ்வேறு முகம் தான், ஆனால் Tயும் என்னென்னா ஒரே முகம். ஸோ அதுவும் தேவையில்லை. ஸோ நமக்கு எத்தனை சாதகமான நிகழ்வு இருக்குன்னா 2. மொத்த நிகழ்வு எவ்வளோ அப்படின்னா என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 2 நாணயம் சுண்டும் போது எவ்வளோ அப்படின்னா நமக்கு 4. ஸோ 2/4 அடிக்கலாம். அடித்தா என்ன கிடைக்கும் அப்படின்னா 1/2. இதுதான் வந்து ஆன்சர் ப்ராபபிலிட்டி.